ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன் தமிழ். நான் உங்கள் வெரோனிகா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரிஞ்சால் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் நேம் பர்த்தா. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் பிரிஞ்சால் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதும் 4 பக்கமாக லைட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் அப்ளை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இப்போ பர்ன் பண்ணிக்கலாம். நான் கேஸில் பர்ன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுலையாவது பர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக உள்ளே நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் அதை பர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பர்ன் ஆன கத்திரிக்காவை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய். இதை நல்லா நான் மேஷ் பண்ணிக்க போகிறேன். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டு அப்புறம் இஞ்சி கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அறுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி உங்களுக்கு சீக்கிரமும் வேகும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ மிளகாத்தூள் நான் வெறும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டு மசாலா நல்லா பொரியற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா பொரிஞ்சதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பரான நம்ம பர்த்தா ரெடி. சாம்பார், சாதம், சப்பாத்தி, தோசைக்கு ஒரு பெஸ்ட் பேராக இருக்கும். இந்த டிஷ் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.